ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட்டான டேப்லெட் அட்டை வச்சு சூப்பரான கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். நான் எனக்கு வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் டேப்லெட் அட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம், ஆனால் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு பின்னாடி இருக்க பேப்பர்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலைனாலுமே முன்னாடி இருக்க அந்த ரவுண்ட் வந்து கிளியராக இருக்க மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு அட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஒட்டா வந்துட்டு கட் பண்ணாமல் மீதி இருக்க அட்டையை வந்துட்டு இந்த மாதிரி க்ளீனாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி எல்லா ரவுண்டையுமே நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டி A4 ஷீட் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு கட் பண்ணியிருக்க டேப்லெட்டோட ரவுண்டுக்கு அடுத்த சைஸ் நான் வந்துட்டு ரவுண்ட் போட்டுக்க போகிறேன். ஏன்னா அதே சைஸ்க்கு போடணும் அப்படின்னா கட் பண்ணுறப்போ குட்டியாக அசிங்கமாக வந்துடும். அதுக்காக நீங்களும் அதே மாதிரி அடுத்த சைஸுக்கு வந்துட்டு ரவுண்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்துட்டு பிளாக் கலரில் அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் எல்லோ கலர் வந்துட்டு நான் கலர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக வந்து ஸ்மைலி தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி கார்ட்டூன் வரைய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஸ்மைலி பண்ணுறதுனால எல்லாமே எல்லோ கலர் வந்துட்டு அடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக எல்லா ஸ்மைலியுமே நான் வந்துட்டு ட்ரா பண்ணதுக்கப்புறம் டேப்லெட் அந்த அட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு கார்னர் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி அந்த வரைஞ்சிருக்கிறது மேலே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்றத. இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம தனித்தனியாக கட் பண்ணி ஒட்டா வந்துட்டு கட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே வந்துட்டு போயிடும். அதுக்காக ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. கார்ட்டூன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு எந்த இது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாகவே பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்துட்டு டபுள் சைட் டேப் எடுக்கலனாலுமே டேரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு கூட வந்துட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டிக்கர் வந்துட்டு நம்ம டபுள் சைட் டேப்பில் ஒட்டுறப்ப நமக்கு தேவையான இடத்துல வந்துட்டு ஒட்டிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். இப்போ வீடியோக்காக ஒன்று மட்டும் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட்டாக இருக்க மாத்திரை அட்டையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சதும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுங்க. எப்படி பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கிராஃப்ட் வந்துட்டு நம்ம வேஸ்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.